நமக்கு கொடுத்த வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் 14:15. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாமிசத்திலே வெளிப்பட்ட போது அவர் மரிப்பதற்கு முன்பாக பஸ்காவை ஆசரிப்பதற்காக தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். சீஷர்கள் கேட்கிறாங்க, நாங்க பஸ்காவை எங்கே ஆசரிப்பது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் 13ஆம் வசனத்துல, அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பஸ்காவை புசிப்பதற்கு, பஸ்காவை அனுசரிப்பதற்கு, மரிப்பதற்கு முன்பாக பஸ்காவை அனுசரிப்பதற்கு அவர் தன்னுடைய சீஷர்கள் அனுப்பும் போது அங்க எங்க கேட்கிற, எங்க போலான்னு சொல்லி, போங்க ஒருத்தன் தண்ணீர் கூட ஏத்துறான், போங்க கேளுங்க. அவன் என்ன செய்வானா, கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பஸ்காவை புசிப்பதற்காக, அனுசரிப்பதற்காக அவருக்கு ஒரு மேல் வீட்டு அறையை, விஸ்தாரமான கம்பளம் என்பது விலையேற பெற்றது. கம்பளம் விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட கார்பெட், கார்பெட்டை விலையேற பெற்ற கம்பள விரிப்புகள் என்று சொல்லும்போது ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப விலையேற பெற்ற ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற விசாலமான ஒரு மேல் வீட்டறையை என்ன செய்யப்பட்டிருந்தது, இயேசு பஸ்காவை அனுசரிப்பதற்காக அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மேல் வீட்டறையில பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கு, புதிய ஏற்பாடு நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டுல எலிசா மேல் வீட்டுக்கு போய் அங்கே அவன் தங்கி இருக்கான். அவனுக்காக ஒரு வீட்டை அந்த எஜமானி ஒதுக்கி கொடுங்க, அவனுக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தான். அதுவும் நல்ல சேர்லாம் போட்டு வச்சிருந்தான். அங்கே அப்படிதான் அவனுடைய மகன் மரித்த போல மேல் வீட்டறைக்கு போய் அங்கே அற்புதம் செய்து பார்க்கிறோம். புதிய பாட்டிலையும் இந்த இடத்துலயும் ஒரு மேல் வீட்டு அறையை பார்க்கிறோம். அதே போல சீஷர்கள் கூடியிருந்த 120 கூடியிருந்து ஜெபித்த ஒரு இடம் மேல் வீட்டு அறை. இப்படி மேல் வீட்டு அறையில பல காரியங்கள் நடந்திருக்கிறது. பொதுவாக யூதர்கள் மேல் வீட்டு அறையை, நம்ம வீடுன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 10க்கு 15, 10க்கு 20, 30 அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு 120 பேர் கூடி இருக்கிறாங்க. இயேசு சீஷர்களோடு பஸ்காவை அனுசரிக்கிற கூடி இருக்கிறார் அப்படின்னா, முதலாவது 12 பேரை தான் தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் 70 பேர். அவர் பரபேறி போகும்போது 120 இருந்தாங்க. அப்ப எத்தனை பேர் அங்க இருந்தாங்க நமக்கு தெரியாது. அவ்வளவு பேரும் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய விஸ்தாரமான மேல் வீட்டறை. அப்போ வீடு என்று சொன்னால் இது ஒரு நம்ம நினைக்கிற போது ஒரு தனிப்பட்ட ஒரு வீடு அல்ல, அது ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு நம்ம கூட்டங்கள் நடத்துறது போல பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துற ஒரு மண்டபம் மாதிரி நம்ம கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஜனங்கள், ஒரு 120 பேர் கூடி வராங்கன்னா அப்ப இந்த மாதிரியாவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேல் வீட்டறைன்னா எப்படி இருக்கும், கல்யாணம் நடத்துற கல்யாண மண்டபம் மாதிரியாவது என்ன செய்யணும், இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேல் வீட்டறைய கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு அது ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டதான பல காரியங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடக்கிறது. இவர் போய் சொல்லிட்டு வரல, இவர் போய் சொல்லிட்டா வந்தாரு,
அதாவது இன்னும் சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, யூதர்கள் இப்படி மேல் வீட்டறைகளை வெளியிலிருந்து வரக்கூடிய மற்ற யூதர்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான நாட்களிலே பஸ்கா அனுசரிக்கணும், மற்ற முக்கியமான காரியங்களே மற்றவர்களுக்கு அந்த மேல் வீட்டு அறையை என்ன செய்யறாங்களா, ஒதுக்கி கொடுப்பாங்களாம். ஏன்னா அதுக்கு படி வீட்டுக்குள்ள இருக்காது, வெளியில இருக்கும். ஆனா வெளியிலிருந்து வர ஆட்களுக்கு தங்குவதற்கு, இளைப்பாறுவதற்கு, அவர்கள் கூடுவதற்கு தங்கள் மேல் வீட்டு அறையை என்ன செய்வாங்களாம், அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மேல் வீட்டு அறை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எதற்காக? பஸ்காவை புசிப்பதற்காக ஒரு விசாலமான கம்பளம் முதலானவைகளை விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டு அறை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. யாருக்காக ஆயத்தம் பண்ணி இருக்குதுன்னு அந்த வீட்டுக்காரங்களுக்கும் தெரியாது. இயேசுவும் போய் முன்கூட்டி நான் வருவேன், இங்கதான் பஸ்காவை ஆசரிக்க போறோம், இந்த வீட்டை எனக்கு ஆயத்தப்படுத்தி வைங்கன்னு சொல்லல. இப்படி சொல்லியிருக்கிறாரா? இப்பதான் சீசர்கள் கேட்கிறான், நீங்க போங்க, ஒருத்தன் தண்ணீர் குடம் கொண்டு வருவான், அவன் பின்னால போங்க, அவன் காட்டுவான். இப்ப பாருங்க, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில அவர் மாம்சத்துல இருந்த நாட்கள்ல பல காரியங்கள் அவருக்காக ஆயத்தமா இருந்தது. அல்லேலூயா. அதுல ஒன்றுதான் இந்த மேல் வீட்டு அறை. அல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டு அறை. அதே போல அதே மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பு என்றால், அதுல இயேசு எருசலேமுக்கு பவனியாக போவதற்கு அங்கே ஒரு கழுதையும் ஆயத்தமா இருக்கிறது. சீசர்கள் சொல்ற, நீங்க போங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, என்ன அங்க என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஒரு கழுதையை கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது என்ன செய்யணும், ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லி சொல்லுங்க, எஜமான் விடுவான்னு சொல்லி 21ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுது இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவருக்கு ஆயத்தமா இருந்தது. எப்படி அவருடைய வாழ்க்கையில எல்லாம் ஆயத்தமா இருந்தது. மேல் வீட்டார் ஆயத்தமா இருந்தது, கழுது ஆயத்தமா இருந்தது. எப்படி எல்லாம் ஆயத்தமா இருந்தது? அதாவது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையினுடைய, அதாவது மாமிசத்துல அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையை முழுவதும் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஏற்கனவே தேவனுடைய திட்டத்தின்படியே நடந்து கொண்டு வருகிறது. நீங்க அதே மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல 15, 18, 23 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வாசிங்க. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று பாருங்க, இயேசுவை எகிப்துக்கு போகிறதும் எகிப்திலிருந்து திரும்ப அழைத்து கொண்டு வர எதேச்சை நடக்கதல்ல. இது ஏற்கனவே எப்படிப்பட்டது, தேவனுடைய திட்டம், தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே நடந்துச்சு. நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க லூக்கால நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அகஸ்து ராயனுடைய நாட்கள்ல என்ன முதல் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று கட்டளை போடப்படுகிறது. குடிமதிப்பு இல்லைன்னா உலகம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா உலகம் முழுவதும் கிடையாது. எப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் பல தேசங்களை தன்னுடைய கைவசம் வச்சிருந்ததோ, அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளும் பல தேசங்கள் தன்னுடைய ஆளுகைக்குள்ள இருந்துச்சு. ரோமனுடைய ஆளுகைக்குள்ள, ராயனுடைய ஆளுகைக்குள்ள இருந்துச்சு. அகஸ்தராயன் காலத்துல ஆளுகைக்குள்ள இருந்த பொழுது அந்த ரோம ராஜ்யத்துக்குள்ள எந்தெந்த நாடுகளா இருந்தோ அந்த நாடுகள் இருக்கிற மக்களை குறித்து, அவங்க எவ்வளவு பேர் ஆண்கள், எவ்வளவு பேர் பெண்கள், என்ன தொழில், எவ்வளவு வருமானம், ஏன்னா நாளைக்கு ஒரு தேவை என்று சொன்னா மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட இருந்து சில பொருட்களை, சில காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். யுத்தம் நடக்க போதுன்னா யுத்தத்துக்கு ஆட்களை எடுக்கணும். அப்போ இவ்வளவு ஆட்கள், ஆண்கள் இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க தெரிந்தாதான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட கணக்குக்காக ரோமன் அந்த அகஸ்தூராயன் என்ன பண்றான்னா, குடிமதிப்பு எழுதுன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருது. குடிமதிப்பு எழுதப்படுகிறது. அப்படி எழுதப்படுகிறதுனாலதான் நாசரேத்துல இருந்ததான மரியாள் இப்ப எங்க போறா, பெத்லகேமுக்கு போறா. இப்போ இயேசு எங்க பிறக்கணும்,
பெத்லகேம்ல. மரியாள் இருக்கிறது எங்க? அப்போ நாசரேத்துல இருக்கிற மரியாள் பெத்லகேமுக்கு போறதுக்காகத்தான் ஒரு சட்டமே வருது. ஒரு சட்டமே வருது. இல்லைன்னா மரியா அங்கதான் இருந்திருப்பா. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? பெத்லகேம்ல இயேசு பிறக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அந்த லூக்கா, நாம் சொன்ன மத்த 2:15 வாசிங்களா? 18 3 வாசிங்க. சரி, போதும். அதாவது இயேசு பெத்லகேம்ல, மரியாள் பெத்லகேமுக்கு அங்க போகிறா. அங்கே அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சரி, அதுக்கப்புறம் வாசிக்கலாம். 18ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:18 வாசிங்க. எதுக்காக சொல்லியிருக்கு? அது எதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லியிருக்கு? எதற்காக சொல்லியிருக்கு? அதாவது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது அது ஏற்கனவே தீர்க்கதரிசினாலே சொல்லப்பட்டது. ராமாவில அழுகையும் கூக்குரலும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நிறைவேறிச்சு. அடுத்து 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர் நஸ்ரேன் என்று அவர் நஸ்ரேன் அல்ல, நஸ்ரேன் என்று சொல்லப்படுவதற்கும் என்ன செஞ்சிருக்கு? ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படியே அவருடைய செயல் இருக்கிறதுனாலதான் தேவன் அவருக்காக ஆயத்தம் பண்ணின மேல் வீட்டு அறையும் அவரால் பார்க்க முடிந்தது. அந்த மேல் வீட்டு அறையிலும் பஸ்காவை அவர் அனுசரிக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ தேவ நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த, இங்க கவனிக்கிறீங்களா? ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டு அறைய, விசாலமான கம்பளம் முதலா விரிக்கப்பட்ட விசாலமான ஒரு மேல் வீட்டு அறையை போன்ற பல ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண் காணவில்லை, காது. எப்போ நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னா, தேவ திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தாதான். ஏன்னா எல்லாமே தேவ திட்டத்தின்படியே இயேசுவினுடைய செயல்பாடு இருந்ததுனாலதான் ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீட்டறையும் அவர் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்தமே காணுமே. எப்ப கவனிங்க, நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்னா அந்த திட்டத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நாம் நகர்வுகள் இருந்தாதான் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த கன்னத்துல கை வச்சிட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா தேவ திட்டத்தின்படி நம்முடைய நகர்வுகள் ஒவ்வொன்றும் இருக்கணும். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசி சொன்னப்பட்டபடியே. அல்லேலூயா. அதே 2 லூக்கா 2:7 வாசிங்க. பாருங்க, இப்போ அதாவது வரும்போதே பேர்காலத்துல வயிறு வலியோட வரல. நீங்க அது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லிருக்கு, அங்கே அவர்கள் இருக்கிற காலத்துல வந்துட்டு உடனே எல்லாம் போயிருக்க முடியாது. கழுத மேல பிரயாணம் பண்ணிட்டு வரைக்கும் பல நாட்கள் ஆகும். வந்துட்டு உடனே ரிட்டர்ன் போக முடியாது. ஃபிளைட்டை பிடிச்சி காலைல வந்துட்டு சாயந்தரம் போற மாதிரி போக முடியாது. அவர்கள் அங்கே வாசிங்க, அதுக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. அதுல இல்ல, லூக்கா 2ல அவர்கள் அங்கே அவ்விடத்துல இருக்கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிற காலத்துலதான் இது நடந்துச்சு, வரும்பொழுது நடக்கல. பிரசவ காலத்தோடு வந்து இதெல்லாம் நம்முடைய கற்பனை, இதெல்லாம் வீடியோல நம்ம பார்க்கிற காரியம். ஆனால் அவள் அங்கே இருக்க, பெத்லகேம்ல அவள் இருக்கையிலே, எப்ப வந்தாங்கன்னு தெரியல, எவ்வளவு நாள் அங்க இருந்தாங்கன்னு தெரியல. என்ன பிடிமதிப்பு எழுதப்படுவதற்காய் வந்தார்கள், அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க இருந்தாலும் இவள்
குழந்தை பெறுகிற சூழ்நிலையில பிரசவ காலம் நெரிட்ட பொழுது இவளுக்கு சத்திரத்துல இவளுக்கு இடம் இல்லை, குழந்தைக்கு இடம் இல்லை. என்ன தப்பா பேசிட்டீங்களா? குழந்தைக்கு இங்க இடம் இல்லை. குழந்தைக்கு இடம் இல்லாம குழந்தையை எங்க வைக்கிறாங்கன்னா முன்னணியில வைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி வந்துட்டாங்க. இப்ப குழந்தை எக்ஸ்ட்ரா ஒண்ணு. ஒருவேளை அதில் சுத்திகரிப்பு மற்ற காரியங்கள்னால யூதர்கள் அங்க இடம் இல்லாதனால செஞ்சாங்களோ தெரியாது. முன்னணி என்று சொல்லும் பொழுது மிருகங்களுக்கு ஆகாரம் வைக்கக்கூடிய ஒரு தொட்டி, சத்திரத்துக்கு முன்னால, அதாவது சத்திரத்துக்குள்ள தங்கி இருக்கிறவர்கள் அவர்கள் இன்னைக்கு மாதிரி கார் பஸ்ல இருந்து வர முடியாது. அவங்க மிருகத்துல இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்படித்தான் நம்மளும் போக வேண்டியது போல இருக்கு. எங்க போனாலும் கழுதையை பிடிச்சுதான் போகணும் போல இருக்குது. அந்த மாதிரி ஆயிடும். அப்ப அந்த மிருகத்துக்கு என்ன போகணும்? சாப்பாடு போகணும். இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கான்னு கத்து கழுத. அப்படி என்ன பண்ணணும்? அவன் உள்ள இருந்து சாப்பாடு போடுறதுக்கு ஒரு தொட்டி வச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கு. அதுலதான் தொட்டியில தான் வச்சிருக்குது. ஏன் தொட்டியில வச்சிருக்கு? அதாவது கவனிங்க, இந்த உலகத்துல பரலோகத்திற்குரிய எந்த ஒரு காரியம் வந்தாலும் உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. அல்லேலூயா. மோசே பிறந்தான், அவனை தூக்கி எங்க போட்டான்? நதியில தூக்கி போட்டான். ஏன்னா பரலோகத்தில இருந்து வரக்கூடிய எதையும் இந்த உலகம் என்ன செய்கிறது இல்லை, ஆமா ஏற்றுக்கொள்வது கிடையாது. இயேசுவே சொல்லுகிற ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான். ஒரு எஜமான் தான் தூர தேசம் போயிட்டான். அவனுடைய இடத்த குத்தகை கொடுத்துட்டு போனான். அதுல இருக்கிற அந்த குத்தகை கொடுத்த அந்த இடத்துல இருந்து அந்த பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு வேலைக்காரன் அனுப்புனா, அவனை அடிச்சு துரத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப இயேசுவே வரும்போதுனால அவரு இந்த உலகம் என்ன செய்கிறது? வெறுக்கு. அவரை வெறுக்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த முன்னணியில அவர் கிடத்தப்படுகிற இது ஒரு காரியமா இருந்தாலும், அடுத்தது அங்க இருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு அடையாளம் சொல்லப்படுகிறது. என்ன அடையாளம் சொல்லப்படுகிறது? தேவ தூதன் மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்றான்? வாசிங்க. கர்த்தராய் கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊழிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகள் சுற்றி எங்க வைத்திருக்கு காண்பீர்கள்? அந்த தேவ தூதன் மேய்ப்பர்களுக்கு சொல்றான். அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறதற்காக இயேசு முன்னணியில வைக்கப்படுகிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். எங்க போய் பிள்ளையை தேடணும்? தேடாதப்பா, நீ போ, எங்க முன்னணியில ஒரு பிள்ளை இருக்குதோ அதுதான். ஏன்னா பிள்ளைகளை சுற்றி எங்க வைக்க மாட்டாங்க? மிருகங்களுக்கு சாப்பாடு போடுற தொட்டியில வைக்க மாட்டாங்க. ஆனா இயேசுவ தொட்டியில வச்சாங்க. எல்லாருக்கும் நடக்காது, உங்களுக்கு நடக்கா. நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. யாருக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமான காரியங்கள். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குதே? மரியாதை சொல்லியிருக்கலாம். முதற் பேரான குமாரர், பிறந்த பிள்ளை, எவ்வளவு செல்வ செழிப்பா. அதுக்கு இங்கெல்லாம் நிறைய நம்ம பிறந்த பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளை, கண்டிப்பா கேக்கு வெட்டி பிரியாணி செஞ்சு பெத்தடையெல்லாம் கொண்டாடி, பிள்ளைக்கு மட்டும், ஆம்பளை பையனுக்கு மட்டும்தான், பொம்பளை பிள்ளைகளும் கிடையாது. அது தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது அப்படித்தான் இருக்கு. எங்க ரூல்ஸ் அதான். அப்படிதானே? பையனுக்கு மட்டும் செஞ்சு போட்டோலாம் எடுத்து வீடியோலாம் வளர்ந்த பிறகு பார்ப்பா, பிரியாணி எல்லாம் செஞ்சு உனக்கு போட்டிருக்குப்பா, எனக்கு கொஞ்சமாவது கஞ்சி ஊத்துப்பா, பிச்சை கேட்கறது. அப்படியா? அப்போ என்னெல்லாம் அவங்க கனவு கண்டிருப்பாங்க. தலைப்பிள்ளை, எவ்வளவு முதல் பிள்ளை, புத்திர ஸ்வீகாரம். அப்போ எவ்வளவு உயர்வா அவனை வச்சிருக்கணும். அவனை எங்க கொண்டு போட்டிருக்கிறாங்க? நிறைய நேரங்கள்ல சமுதாயத்தினாலே, மற்ற மனிதர்களாலே தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு உண்டாகிறதா? தேவன் உங்களை யாருக்கோ அடையாளமா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மட்டும் ஏன் நடக்கு? நீ தான் அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீ தான் அடையாளம்.
பிள்ளை முன்னணியில வைத்திருப்ப பார்ப்பீர்கள், துணியில சுற்றி முன்னணியில எந்த பிள்ளையை வைக்க மாட்டாங்க. இந்த ஒரு பிள்ளை தான் முன்னணியில இருக்கும். அங்க யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளமாக முன்னணியில வைக்க வேண்டிய ஒரு நிலை. அவ அங்க எவ்வளவு நாள் இருந்தா? அழகா அந்த பிள்ளைய என்ன பிறக்க போதும் தெரியும், பிறக்கிறதுக்காக எவ்வளவு தேவையான காரியம். இன்னைக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே நிறைய என்ன பண்ணிடுறாங்க, தொட்டில வாங்கிறாங்க, அதை வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சிடறாங்க. இன்னும் வெளிநாடுகள் அதை விட ரொம்ப அட்வான்ஸா போயிடுறாங்க. எல்லாத்தையும் வாங்கி பிள்ளைகளுக்குள்ள எல்லாத்தையும் அவங்க வெளியில ட்ராலி மாதிரி ஒண்ணு வச்சு கொண்டு போகணும், கூட எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் பிள்ளைய பத்தி எடுக்கணும். பிள்ளை பிறக்கிறதுக்கும் எல்லாம் செய்யணுமா? இப்படிலாம் சில இடங்கள்ல இருக்கு ரூல்ஸ். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த பிள்ளை அங்க போய் அவர் இருந்த நேரத்துல இருக்கிற காலத்துல பிரசவம் நேரிட்டதுனால எவ்வளவு ஒழுங்கு பண்ணியிருக்கலாம். ஆனா கர்த்தர் அந்த சூழ்நிலை ஏற்படுத்துற ஒரு நெருக்கத்தை கொண்டு போய் பிள்ளை பெறும்பொழுது பிள்ளைக்கு இடம் இல்லாம அதை முன்னணியில வைக்குவதற்கு தேவன் ஒரு நெருக்கத்தை கொண்டு வர. ஏன்னா இந்த பிள்ளைய மேய்ப்பர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப லகுவா ஈஸியா இருக்கிறதுக்காக ஆண்டவர் அடையாளமா வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அடையாளமா தான் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் பல நெருக்கங்கள், அதனாலதான் பல இழப்பு, மற்றவங்களுக்கு கிடைக்கிற பல சலுகைகள், மற்றவங்களுக்கு கிடைக்கிற முன்னுரிமைகள் எனக்கு இல்லையே. என் குடும்பத்துல என்னுடைய தாய் தகப்பனார் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற முன்னுரிமை எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. மற்ற மகனுக்கு கொடுக்கிற முன்னுரிமை பிள்ளைகள் கொடுக்க மாட்டேன்றாங்க. என் குடும்பம் என்னுடைய சமுதாயத்துல எனக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படிப்பட்டதான நிலை நமக்கு இருக்கா? கர்த்தர் உங்களை யாருக்கும் அடையாளமா வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மேய்ப்பருக்கு அடையாளமாகத்தான் இயேசு அங்க என்ன பண்ணார்? அந்த முன்னணியிலே அவர். இதுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் கவனிங்க, தேவனுடைய திட்டம் அந்த அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளிலும் காணப்படுது. இந்த நம்ம இந்தியாவுக்கு எப்ப சுவிசேஷம் வந்துச்சு தம்பி? நம்முடைய இந்தியாவுக்கு எப்ப சுவிசேஷம் வந்துச்சு? என்ன பாருங்க, எப்போ சுவிசேஷம் வந்துச்சு? தோமாவா? அதையும் சொல்றதுக்கு யோசிக்கிறீங்க. சரி, தோமா யாரு? இயேசுவோடு இருந்த சீஷர். இயேசுவோடு இருந்த சீஷர்ல ஒருவர் தோமா. இந்தியாவுக்கு சுவிசேஷம் இருக்கு. 52 கிபி 52 வந்திருக்கிறாரு, 72 மரித்திருக்கிறாரு. 20 வருஷத்துல 7 சபைகள் கட்டியிருக்கிறாரு. 20 வருஷத்துல நம்ம ஒரு சபை கூட கட்டல. தோமா அன்றைய காலத்துல 20 வருஷத்துல 7 சபை, 7 இடங்கள்ல திருவாங்கூர்ல சமஸ்தானத்துல இறங்கி அங்க இருந்து தமிழ்நாட்டு வரைக்கும் 7 இடங்கள்ல சபை கட்டியிருக்கிறார். கட்டின சபை இன்னைக்கு கூட இருக்குது கன்னியாகுமரி பக்கத்துல. நம்ம ஒரு சபை கூட கட்ட முடியல. அவரு அங்க இருந்து அவரு என்ன மொழி பேசியிருப்பாரு? இயேசுவோடு பிறந்த சீஷர்கள் என்ன மொழி பேசினாங்க? அரமேய மொழி. பூர்வீகம் எபிரேய மொழி. எபிரேய மொழி தான் பூர்வீகம், அரமேய மொழி. அப்போ அப்படிப்பட்ட தோமா எப்படி இந்தியாவில சுவிசேஷம் சொல்லியிருப்பாரு? ஜனங்களுக்கு அது புரிஞ்சிருக்குமா? இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போய் ஒரு 2 மாநிலம் தாண்டி, கர்நாடகா தாண்டியால இந்த ஆந்திராவை தாண்டியால் உங்களை கொண்டு விட்டா உங்களால சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இந்தியாவுக்குள்ள கவனிக்கிறீங்களா? இந்தியாவுக்குள்ள ஒரு மாநிலத்தை தாண்டி போய் சுவிசேஷம் உங்களால இன்னைக்கு போன உடனே சொல்ல முடியுமா? இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம். கலாச்சாரம் வித்தியாசம், மொழி வித்தியாசம், எவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்துருக்கு. இஸ்ரேல்ல இருந்து யூதேயாவில இருந்து இந்தியாவுக்கு சுவிசேஷம் எப்படி சொன்னாங்க? தோமா வந்தது கிபி 52. ஆனா இயேசுடைய நாட்கள்ல இருந்தது ரோம பேரரசு. அதற்கு முன்னால இருந்தது கிரேக்க சாம்ராஜ்யம். கவனிக்கிறீங்களா?
தூங்குற மாதிரி இருக்கு நிறைய பேர். தூங்குனா ஒண்ணு உங்க தொடையில நீங்க கிள்ளிக்குவாங்க, எல்லாம் பக்கத்துல கிள்ளி விட்டு. ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னால கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யத்தை மகா அலெக்சாண்டர் நாட்கள்ல கிமு 3ஆம் நூற்றாண்டிலே மகா அலெக்சாண்டர் அவரை உலகம் முழுவதையும் ஒரே ஆளுகைகளை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் மூலமா உலகம் முழுவதும் பல விஷயங்களில ஒன்றிணைக்கப்பட்டது. ஒரே ரோடு, சாலைகள், நிறைய பாதைகள் ஒன்றிணைக்கப்பட்டது. மொழி, இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற மொழி ஆங்கிலம். அது கூட சில தேசங்களுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற மொழி என்னது? கிரேக்க மொழி. அதனாலதான் புதிய ஏற்பாடு என்ன மொழியில் எழுதப்பட்டது? கிரேக்க மொழியில. ஏன்னா அந்த மொழி பேசுகிற ஜனங்கள் மத்தியில கூட அவர்கள் அரேமிய மொழியோ மற்ற எபிரேய மொழியோ தெரிந்திருந்தாலும் அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு அதிகமா தெரிந்திருந்த மொழி என்னதுன்னா கிரேக்க மொழி. இல்லையா? கவனிக்கிறீங்களா? கிரேக்க மொழி. கவனிங்க, இயேசு அதிகமாக கிரேக்க மொழியில பேசினதா சொல்லப்படும். அரேமிய இல்ல, கிரேக்க மொழியில இயேசுவை பேசினதா சொல்லப்பட்டது. இல்லையா? கவனிக்கிறீங்களா? மலை பிரசங்கத்தை கூட முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மலை பிரசங்கமே கிரேக்க மொழியில பேசப்பட்டதா சொல்லப்படும். ஏன்னா இயேசு யூதர்களுக்குள்ள மட்டும் அவர் ஊழியம் செய்யல, புறஜாதிகளும் அவரிடத்துல வந்தாங்க. புறஜாதிகளும் கலிலேயா, தெக்கப்போலி, இதுமேயா, இப்படிப்பட்ட பல தேசத்துல இருக்கிற ஜனங்களும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்? எப்படி புரிஞ்சிருக்கும்? அவர் கிரேக்க மொழியில பேசியிருக்கிறார். தெக்கப்போலி அப்படின்னு சொன்னா அது ஒரு கிரேக்க பெயர். தெக்க என்றால் 10 என்ற அர்த்தம். போலினா போலீஸ். நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் போலீஸ். போலீஸ்னா பட்டணங்கள், நகரங்கள். அதான் 10 பட்டணங்களுக்கு தான் தெக்கப்போலி என்று பெயராம். அது கிரேக்க பெயர். இப்படி பல கிரேக்க பெயர்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. நீங்க நம்ம கிறிஸ்தவ பெயர் சொல்றதெல்லாம் நிறைய கிறிஸ்தவ பெயரே கிடையாது. எல்லாம் என்ன பெயரு? எபிரேய பெயரு. டேவிட் என்னது? எபிரேய பெயரு, கிறிஸ்தவ பெயர் கிடையாது. கவனிக்கிறீங்களா? அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்புறப்பட்டிருக்கு. கிரேக்க பெயர் வேற, கிறிஸ்தவ பெயர் வேற. பாக்கியவான் வைங்களேன், பாக்கியசாலி வைங்களேன். கிரேக்க பெயர் அது. கவனிங்க, தெக்கப்போலி என்பது கிரேக்கோ. கவனிங்க தம்பி சாம, கொஞ்சம் அமைதியா உட்கார ஒரு இடத்துல. கவனிங்க, இயேசு வாழ்ந்த நாட்களிலே உலகம் முழுவதும் என்னப்பட்டிருந்தது? கிரேக்க மொழி பேசப்பட்டதுனாலதான் தோமாவும் இந்தியாவுக்குள்ள சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் அவருக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பிரசங்கத்துக்காக சொல்றேன், கதை சொல்றதுக்காக சொல்ல வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஜனங்களுக்கு, அன்னைக்கு இந்தியாவுக்குள்ளும் உலகம் முழுவதும் கிரேக்க மொழி பரவலா பேசப்பட்டதுனால, இந்தியாவிலும் கிரேக்க மொழி பரவலா பேசப்பட்டதுனால்தான் அன்னைக்கு அவர் ஈஸியா சுவிசேஷம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்தியால உண்டாயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிமு 8ஆம் நூற்றாண்டுல நம்ம சாலமோன் ராஜா இருந்த பொழுது கூட இந்தியாவோடு வாணிபம் நடந்திருக்கு. வாணிபத்துக்காக அவன் பிரைவேட்டா ரூட் வச்சு இந்தியாவில இருந்த பொருட்கள், வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள், மிளகு உற்பத்தியே இந்தியா தான். மோசே அதை குறித்து பேசுறான் 14ஆம் நூற்றாண்டுல, கிமு 14. அப்போ அந்த நாட்கள்ல இங்க இருந்து மிளகு அங்க போயிருக்கு. மிளகு இங்க இருந்து எடுத்துட்டு நமக்கு வத்தலை கொடுத்து நம்மளை வயிறை காய வச்சுட்டு எரிய வச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் கொடுத்துட்டு எரிய வச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில சரித்திரத்துல நீங்க படிச்சு பாருங்க, வத்தல் இங்க உள்ள பயிர் கிடையாது.
மிளகை எடுக்கிறதுக்காக அதை கொடுத்தது. நம்ம அதை எல்லாத்தையும் கொடுத்துக்குவோமே. மிளகு போன்ற நிறைய வாசனை இங்க இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது போயிருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல சாலமோன் நாட்கள்ல போயிருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாணிபம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து பல தேசங்களுக்கு, ரோமாபுரி பல தேசங்களுக்கு வாணிபம் நடந்திருக்குது. இதெல்லாம் சரித்திரம். சமீபத்துல ஒரு புஸ்தகம் சும்மா ரொம்ப நாள வீட்டுல கிடந்துச்சுன்னு தூக்கி படிச்சு பார்த்தா அதுல இருந்துச்சு. அது இன்னைக்கு உதவுது. நான் சும்மா பேசல. ஒரு ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு முன்னால ஒரு திடீர்னு ஒரு புக் பார்த்தேன். அதுல சபை சரித்திரத்தை பற்றி இல்ல, அதுல வேற ஒரு காரியம் இருக்கும்போது இதுல எப்படி கிறிஸ்தவம் வந்துச்சு, இந்த மாதிரி காரியங்கள் அதுல இருக்கு. அதனால சொல்றேன். அப்போ பாருங்க, தோமா 1ஆம் நூற்றாண்டில இந்தியாவில வந்து சுவிசேஷம் சொல்வதற்கு தேவன் அதற்கு முன்பாகவே, இவன் வந்தது கிமு 52ல, அதற்கு முன்பாகவே கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆண்டவர் கிரேக்கு சாம்ராஜ்யத்தை மகா அலெக்சாண்டரை எழும்ப வச்சு கிரேக்க மொழியை உலகம் முழுவதும் பேச வச்சு சுவிசேஷத்திற்கான வழியை ஆயத்தப்பட்டு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே வாணிபத்துக்கெல்லாம் உண்டாக்கி தேவன் பல ஜனங்களுக்கு, எப்படி தோமா வந்தான், அவனுக்கு கப்பல் எப்படி கிடைச்சு, ரூட் எப்படி கிடைச்சது? 1000 வருஷத்துக்கு முன்னாலே வாணிபத்தின் மூலமா பல தேசங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவோடு தமிழ்நாட்டோடு. இதை பயன்படுத்தி தான் கேரளாவுக்கு தோமா வந்து சுவிசேஷத்தை அறிவித்து 52ல வந்தான். 72 வரைக்கும் ஊழியர் செஞ்சு 72ல சென்னை மயிலாப்பூர்ல ரத்த சாட்சி அமரித்த தோமா 20 வருஷத்துல 7 சபையை கட்டினான். நீங்களும் என்ன செய்ய போறோம்? தீர்மானம் எடுங்க. 20 வருஷம் தமிழ்நாட்டுல 7 சபை அன்னைக்கு இருக்க சூழ்நிலை. நாம சாகிறதுக்குள்ள ஒரு சபையாவது கட்டணும். இந்த சத்தத்தையே காணும். என்ன பாஸ், நான் கட்ட முடியுமா? தோமா எப்படி கட்டினா? உங்களுக்கு வீடை கட்டுறீங்க இல்லையோ, ஒரு சபையாவது கட்டணும். இந்த கட்டிடத்தையும் கட்டணும் மட்டும் இல்ல, எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், என்ன நம்முடைய தாலுகா முழுவதும் நீங்க உங்க சாக ஒரு ஊழியத்தையாவது கட்டி எழுப்பணும். அதுக்குள்ள சாகக்கூடாது. என்ன பிரதர், ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. கட்டிடலாம் இல்ல, கட்டுவேன். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தையாவது கட்டி எழுப்ப உங்களுக்கு சாகக்கூடாது. ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்க, நான் ஒரு ஊழியத்தையாவது உமக்கா கட்டி எழுப்பிட்டு நான் வரணும். ஆண்டவரே வைராக்கி ஆடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் செய்வோம். அல்லேலூயா. பாருங்க, தேவ திட்டத்தின்படி நம்முடைய நகர்வுகள் இருக்கும் பொழுது தேவன் நமக்காக, ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக விசாலமான மேல் வீட்டறையை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எங்கெல்லாம் நம்முடைய ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லைன்னா, நம்முடைய நகர்வுகள் ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின்படி இல்லாம நம்முடைய சுய விருப்பத்தின்படி இருக்கிறதுனாலதான் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை நம்முடைய கண்கள் பார்க்க முடியல. அல்லேலூயா. அன்றைக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் எல்லாம், இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே அவருக்கான எல்லா காரியங்கள் ஆயத்தப்படுத்து, இன்னும் அவருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் யோவான் ஸ்நானகனை எழுப்பி தந்தார். அல்லேலூயா. அதே போல பழைய ஏற்பாடு காலத்திலும் ஆண்டவர் பல தேவ மனிதர்கள், யோசேப் வாழ்க்கையில அவன் எகிப்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அவனுக்கும் தாவீதுக்கும் நிறைய ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஒற்றுமை இருக்கு. அவனும் சகோதரனை பார்க்க போனதான் அவன் வாழ்க்கை மாறிச்சு, அவன் ரூட்டே மாறிச்சு. தாவீதும் சகோதரனை பார்க்க போய் தான் ரூட்டு மாறிச்சு. சகோதரனை பார்க்க போனதுனாலதான் கோலியாத்தை அவன் முறியடிக்க முடிந்தது. இவன் சகோதரனை பார்க்க போனதுனால குழியில தள்ளப்பட்டான். இப்போ தேவனை திட்டத்தை நோக்கி நம்முடைய நகர்வுகள் இருக்கும் என்று சொன்னான். உங்களுக்கான ஒரு மேல் வீட்டு அறையை உங்கள் வாழ்க்கையில தேவன் தருவதற்கு போதுமானவர். சொல்லுது, விசாலமான கம்பளம் முதலாக விரிக்கப்பட்ட வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மார்க் 14:15 வாசிங்க. பாருங்க, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறை, அதுவும் கம்பளம் அப்படின்னா விலையேற பெற்றவைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறை, அத்தில் விசாலமான ஒரு மேல் வீட்டறை. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறைய ஆண்டவர் அன்னைக்கு நம்முடைய பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்காக அன்றைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யாரோ ஒருத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு.
யாருக்கு ஆயத்தம்னு தெரியாது. ஆனா தேவ திட்டத்தின்படி அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இயேசு பஸ்காவை ஆசரிப்பதற்காக நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையும் தேவனால் போஷிக்கப்படுவதற்கு, தேவனால் நடத்தப்படுவதற்கு, தேவன் உங்களை என்னையும் ஏற்கனவே முன் குறித்த திட்டங்களின்படி நம்முடைய நகர்வுகள் இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் போஷிப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சில விஷயங்கள்ல நம்முடைய நகர்வுகள் தேவனை நோக்கி, தேவனுடைய திட்டத்தை நோக்கி இல்லாம நம்முடைய சுய திட்டத்தின் நிறைய நேரங்கள் ஆரம்பத்துல சொன்னேன், இதை செஞ்சா நமக்கு இது லாபம் கிடைக்குமா, இதை பண்ணா இப்படி லாபம் கிடைக்கிறோமா, எதுல ஜனங்கள் லாபம் அடைந்து கொண்டு இருக்கிறாங்க, மேன்மை அடைந்து கொண்டு இருக்கிறாங்க, எந்த ரூட்ல போனா நம்ம செலிபிரிட்டி ஆகலாம், மேன்மை அடையலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தேடி ஓடாம தேவ திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மையை ஒருவரும் உங்களிலிருந்து பறிக்கவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறையை வைத்திருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள, சோம்பரித்துக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம்.